ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, ட்ரையம்பில் நாம் ஒரு புது மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரையம்பில் புது மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராம்ப்ளர் சீரீஸ்லேயும் 400X இருக்குது. ஸோ இன்னும் டீப் ஆஃப் ரோடு வெர்ஷனுக்காக 400XC கொடுத்துருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடில் 400 இருக்குது அந்த ரேஞ்சஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து அஃபோர்டபுளாக ப்ளஸ் மிட் அண்ட் டார்க்கில் நமக்கு ஸ்மூத் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸோடு கொடுக்குறக்காக T4 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே இருக்குது இந்த மாடல்ஸில். எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய எபோவ் 1000cc மாடல்ஸை இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்தது தான் ஸ்க்ராம்ப்ளர் அண்டு ஸ்பீடு ஸ்க்ராம்ப்ளர் XC அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே சேமஸ் எபோவ் 1000cc மேலே இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் இப்போது லான்ச் பண்ண போகிறதா ட்ரையம்ப் சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையம்பில் பான்வில்லி 350. ஸோ இந்த ட்ரையம்ப் பான்வில்லி 350 பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ராயல் என்ஃபீல்டில் ஹண்டருக்கு ஆப்போனண்ட்டாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் 350cc இன்ஜின் ஏர் ஆயில் கூலிங் தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அப்கமிங் பான்வில்லி 350 நியூ மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நியூ இன்ஜின், ஆல்சோ லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் கொடுக்க போகிறேன்னு ட்ரையம்ப் சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ லிக்விட் கூலிங் இன்ஜின் இருக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் இயர் மிட் அந்த ரேஞ்சில் அல்லது பிஃபோர் குவார்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பான்வில்லி 350 லான்ச் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.